மாந்திரீகத்துக்கு முன்னாடி ஜெயிக்க முடியுமா? இன்னைக்கு அதைத்தான் நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்களில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, அது என்னங்க மாந்திரீகம்? மாந்திரீகங்கிறது மனுஷனை மீறினது, தெய்வ சக்தியை மீறினது. தெய்வ சக்தியையும் மனித சக்தியையும் தான் கட்டுக்குள்ள கொண்டு வர்றதான் மாந்திரீக சக்தி. நான் தீய வழியிலான மாந்திரீகங்களை பற்றி தான் பேச ஆசைப்படுறேன். மாந்திரீகம் அப்படிங்கிறது தவறான செயல் மட்டும் அல்ல, தெய்வத்தை வளப்படுத்த, தெய்வத்தை அதனுடைய சக்தியை உயர்த்த, அதனுடைய சகல வளங்களையும் பாதுகாக்க, அதனுடைய மேனியை காக்க, அந்த எல்லையில் எந்த ஒரு தீய வினைகளும் அண்டாமல் நாடாமல், அந்த தெய்வத்தை நாடாமல், அந்த ஆலயத்தை நாடாமல், அந்த ஆலயத்தில் இருக்க சகல தெய்வங்களையும் நாடாமல், அந்த ஆலயத்தில் இருக்க பெண் தெய்வங்களை நாடாமல், குழந்தை தெய்வங்களை நாடாமல் பாதுகாக்கிற மந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நான் பேசுகிறது மந்திரங்கள் இல்லை. அந்த மந்திரத்தை தவறாக உபயோகப்படுத்தி சத்தியத்துக்கு எதிராக சதி செய்யும் மாந்திரீகத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, பதிவுக்கு வருவோம். நீ சொல்கிறதெல்லாம் தெரியுங்க. சாதாரண மனுஷன் நான் மாந்திரீகத்தில் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாதுங்க. நான் ஜெயிக்கலைங்க, நான் தோத்துட்டேன். என் குடும்பத்தை நான் இழந்துட்டேன். என்னையை நான் இழந்துட்டேன். என் மேலே வந்த சாமியை நான் இழந்துட்டேன். நல்லா இருந்தேன். சாமி ஆடினதுக்கப்புறம் நான் நல்லா இல்லை. மாந்திரிகம் என்னைய முழுங்கிருச்சு. மாந்திரிகம் என்னைய அடிமையாக்கிருச்சு. மாந்திரிகம் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பிடுங்கிருச்சு. மாந்திரிகம் என்னுடைய உளவியலாக எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தி என்னைய நிராகதியாக நிற்க வச்சிருச்சிங்க. அதனால் மாந்திரிகத்தில் ஜெயிக்க முடியவே முடியாது. எல்லாத்தையும் இழந்ததுனால சொல்கிறேன், மாந்திரிகத்திலிருந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு தான் பெரும்பாலான மக்களுடைய கருத்துக்கள் இருக்கும். சரி, அது உண்மையா? சரியப்பா, நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அப்புறம் எதுக்கியா நீ சாமி கும்பிட்ட? அப்புறம் எதுக்கியா அப்புறம் இருந்து இப்போ வரைக்கும் இந்தளவு பேசுகிறவாவது மாந்திரிகம்னா இந்தளவு உன்னை பேசுகிற அளவுக்காவது நீ வளர்ந்துருக்கணும்ல. சரி, உன்னுடைய குழந்தை குட்டிகள், சரி, உன்னுடைய பொருளாதாரம், சரி விடு. மாந்திரிகம் இருக்குது, அதை ஜெயிக்க முடியாது, அதிலிருந்து நான் மீள முடியாதுன்னு நீ சொல்கிற. மாந்திரிகத்தை நம்புகிற அளவு உன்னைய காக்கிற சாமியை நீ நம்புறியா? சொல்லு. இந்த அளவு பேசுகிற அனுபவத்தில் மாந்திரிகத்தை என்னால் வெல்ல முடியலை, அதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஏதோ 100% உணர்ந்து அறிஞ்சு தெரிஞ்சு அந்த மாந்திரிகத்தை இப்படி சொல்கிறியே, இதே அந்த ஒரு நம்பிக்கை உன்னைய காக்கிற சாமி மேலே இருக்கா? என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கியா, என் சாமி என்னைய காத்து கொடுத்துருக்கு, என் சாமி எனக்கு சகல செல்வங்களையும் கொடுத்துருக்கு, என் சாமி என்னை நல்லா பாதுகாத்துக்குது, என் சாமி என்னை நல்லா கொண்டு அணைச்சி செல்லுது அப்படின்னு என்னைக்காவது உன் சாமியை சொல்லியிருக்கியா? சொல்ல மாட்டோம். ஒரு மனுஷனுக்கு எப்போ கவலையும் கண்ணீரும் வேதனையும் வருதோ அப்போ தான் சாமியை தேடி ஓடுவான். அது வரைக்கும் அந்த சாமியை பற்றி நினைக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் ஒரு கஷ்டம் வருது, ஒரு இழப்பு வருது, ஒரு கண்ணீர் வருது, ஒரு வேதனை வருதுங்கிற பட்சத்துலாம் சாமி எங்கே இருந்தாலும் தேடி தேடி ஓடுவான். அப்போ தன்னுடைய தேவைக்கு தான் தெய்வம். அதுபோல் அது போன்ற ஒரு சில விஷயங்கள் தான் இன்றைய யதார்த்த இயல்பு நிலை. சரி, பதிவுக்கு வருவோம். மாந்திரிகத்தை ஜெயிக்க முடியுமா? சரி, மாந்திரிகம்னா என்ன, அதை பற்றி நம்ம பேச வேணாம். முழுமையாக தெரிஞ்சவன் தான் மாந்திரீகத்தை பற்றி பேசணும். நமக்கு என்ன நடக்குது, நாம் என்ன அனுபவிக்கிறோம், நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது, நம்ம எப்படி கஷ்டப்படுறோம், நம்ம எப்படி அதுலேருந்து பாதுகாக்கிறோம் தான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, ஜெயிக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அது கரையான் புற்று போல, அது உடலில் ஏற்படும் புற்றுநோய் போல கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கினதுனால, அதனால் கஷ்டப்பட்டதுனால சொல்கிறேங்க. தீய மாந்திரிகங்களுக்கு சக்தி உண்டுங்க. அதனோட அகோர உருவம், அதனோட அகோர செயல்பாடு, அது எல்லாத்தையும் அது முழுங்கிட்டு தாங்க போகும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஏற்றுக்கிறேன். நான் சொல்கிறேன், மாந்திரிகத்தை மனுஷனால் ஜெயிக்க முடியும்.
மாந்திரிகத்தை சாமியாடியால் ஜெயிக்க முடியும். மாந்திரிகத்தை சாதாரண எளிய உண்மையுள்ள நீதியுள்ள நேர்மையான தெய்வத்தின் மேல் பேரன்பு கொண்ட ஒரு பக்தனால ஜெயிக்க முடியும். நான் சொல்றேனப்பா. யாரெல்லாம் மாந்திரிகத்தை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்களோ உங்களுக்கு எதிராக நான் சொல்றேன், மாந்திரிகத்தை ஜெயிக்க முடியும். மாந்திரிகத்தை ஜெயிக்க முடியுமாப்பா? நான் சொல்றேன். நீங்க நம்பினாலும் நம்பலாட்டாலும் நான் சொல்றேன், மாந்திரிகத்தை ஜெயிக்க முடியும். எப்படியாப்பா சொல்ற? நீ எப்படி சொல்ற? நீ என்ன சாமியா? நீ சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா? அப்பா நாங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம், பட்ட வேதனையில் சொல்கிறோம், இழந்த இழப்புகளில் சொல்கிறோம். எப்பா இப்போ பித்து பிடிச்சி ரோடாக பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சதுனால சொல்கிறேனப்பா மாந்திரிகம் இருக்குன்னு. நீ இல்லைன்னு சொல்கிறிய, எப்படி சொல்கிற சொல்லு. நீ என்ன அனுபவிச்ச? மாந்திரிகம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? சரி, மாந்திரிகத்தில் நீ அனுபவப்பட்டிருக்கியா? இல்லை மாந்திரிகத்துக்கு மீண்டு வந்துருக்கியா? சொல்லுப்பா, சொல்லு அப்படின்னு பெரும்பாலான பெருமக்கள் என்கிட்ட கேள்வியை முன்வைக்கலாம். சரி, நான் சொல்லிட்டேன் அப்படின்னா மாந்திரிகத்தை காலில் ஒன்று மிதிச்சு உங்களை காக்கிற சாமியை தலையில் தூக்கி வச்சுருவீங்களா? என் சாமி எனக்கு செஞ்சு செலுத்துது, என்னை கொண்டு செலுத்துது, எல்லாம் செஞ்சிச்சு, சகல செல்வம் பிள்ளையை கொடுத்துச்சு, வாரிசை கொடுத்துச்சு, மன நிம்மதியை கொடுத்துச்சு, பொண்ணை கொடுத்துச்சு, பொருளை கொடுத்துச்சு, தொழிலை கொடுத்துச்சு, கல்வியை கொடுத்துச்சு, எல்லாம் கொடுத்துச்சுன்னு சொல்லிடுவீங்களா? உங்கள் சாமியை நீங்கள் பெருமை கொள்வீர்களா? உங்கள் சாமியை நீங்கள் போற்றுவீர்களா? சரி, நீங்கள் போற்றுங்க, போற்றல விடுங்க, நான் போற்றுவேன். அதனால சொல்கிறேன். சரி, மாந்திரிகத்தை எப்படி ஜெயிக்கிறது? இந்த கேள்வி பல நூறாயிரம் பல லட்சம் மக்களுடைய கேள்வி. மாந்திரிகத்தை எப்படி ஜெயிக்கிறதுக்கு பதில் என்னால் ஒரு ஆளை சொல்லிட முடியுமா? சரி, நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். அது உங்களுக்கு பதிலாக இருந்தால் ஏற்றுக்குங்க, இல்லைன்னா அந்த பதிவை கடந்து போயிருங்க. சரி, முதல் விஷயம், சாதாரண மனுஷனாக நான் மாந்திரிகத்தை என்னால் ஜெயிக்க முடியாது. உண்மை, 100% உண்மை, நான் ஒத்துக்கிறேன். சரி, நான் தெய்வ நம்பிக்கை அதிகம் பெற்றவன், தெய்வ பக்தி அதிகம் பெற்றவன், சாமியோட அருள் பார்வை எனக்கு கிடைக்க பெற்றவன். சாமி என்னை தொடுது, சாமி என்னை தொட்டு ஆடுது. நான் ஒரு சாமியாடி, ஒரு பெண் சாமியாடி, ஆண் சாமியாடி, நான் ஒரு மரலாடியப்பா. நான் ஒரு சாமியாடி. சாமி என்கிட்ட பேசுதுடா, சாமி என்கிட்ட நடக்கிறத சொல்லுது, கண்ணில் காட்டுது. அப்போ நான் தெய்வத்தோட பார்வை எனக்கு இருக்கு. தெய்வம் சொல்கிறத நினைக்கிறத என்னால் செயல்படுத்த முடியுது. அப்போ அந்த சாமிக்கு எனக்கு மிக நெருக்கமான தொடர்பு நான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாந்திரிகத்தை ஜெயிப்பேன். மாந்திரிகத்தை எப்படி ஜெயிப்பேன்? எப்பேற்பட்ட மாந்திரிகமாக இருந்தாலும் சரி, அந்த மாந்திரிகத்தோட நோக்கம் என்ன? ஒன்று, அந்த மாந்திரிக நோக்கம் எனக்கு ஆசைப்படணும், இல்லைன்னா என் சாமிக்கு ஆசைப்படணும், இல்லைன்னா நான் வச்சிருக்க வளங்களுக்கு, நான் வச்சிருக்க சகல வளங்களுக்கு ஆசைப்படணும், இல்லைன்னா என்னைய அழிக்கணும், என்னைய முடக்கணும், என்னைய ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுங்கிறது. இதுதான் நோக்கம். அதோட நோக்கம் இதுதான். ஆனால் என்னுடைய நோக்கம் என்ன? என்னைய காக்கிற தெய்வம் எப்படி? நானே போனாலும் நான் வணங்குற சாமி, நான் கொண்டனைச்சு வர்ற என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், நான் செய்கிற தொழில், இதெல்லாத்தையும் பாதுகாக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். அப்போ இந்த நோக்கத்தின் அடிப்படையில் யாரோட நோக்கம்? உயரிய நோக்கம். இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், எந்த பாலின உயிரினங்களாக இருந்தாலும், மண்ணாக இருந்தாலும், புண்டு பூடு புழுவாக இருந்தாலும், ஒரு விதியின் ஒரு உண்மை. அந்த விதியின் அடிப்படையில் எப்படி அந்த எல்லாருக்கும் இருக்கிற அந்த விதியின் அடிப்படையில், ஏப்பா எந்த விதியின் அடிப்படையில் இது யார், இது எது சரி, இது எதுக்கு முன்னுரிமை அப்படின்னு இந்த இயற்கை நிர்ணயிச்சு கொடுத்துருக்கு. அது தெய்வத்துக்கும் பொருந்தும், தீய சக்திகளுக்கும் மாந்திரிகங்களுக்கும் பொருந்தும். அப்ப அந்த இயற்கையின் விதியின்படி யாருடைய நோக்கம் உயரிய நோக்கம், அந்த இடத்துல நான் ஜெயிச்சிருவேன், மாந்திரிகம் தோத்துரும். அதோடைய நோக்கம் அழிக்கிறது, என்னுடைய நோக்கம் காக்கிறது. சரி, இது முதல் வெற்றி எனக்கு. சரி, இரண்டாவது வெற்றி என்ன? சாமியாடி நான் இருக்கேன் அப்படின்னா மாந்திரிகங்கிறது எப்படி அது உருவாக்கப்படுது? சரி, அது எப்படி என் மேலே பிரயோகிக்கப்படுது?
சரி, என்னைய தொடுது, என்னைய தாக்குது, என்னைய அடிக்குது. அதை எதிர்த்து நான் சண்டை போட நான் எதிர்த்து சண்டை போட்டு உடனே நான் ஜெயிச்சிட மாட்டேன். அது ஒரு பெரிய போர். ஜெயிச்சிட மாட்டேன். ஆனா, அதை எதிர்க்க அது சண்டையோட அந்த முயற்சியை எனக்கு குடுக்குறது, எனக்குள்ள இருக்கிற வில் பவர்ன்னு சொல்லுவாங்க. வில் பவர். அந்த வில் பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என் சாமி எனக்கு குடுத்தது. பிறந்ததுலேருந்தே குடுத்தது. அந்த வில் பவர் இருக்கிறதுனால தான் எனக்கு இத்தனை ஆளுமை சக்தி, இத்தனை உயரிய நோக்கம். அந்த வில் பவர் அது என்ன பண்ணும் தெரியுமா? எதிர்த்து சண்டையிடும். மாந்திரீக அந்த சக்திய எதிர்த்து என்னுடைய ஆற்றல், அந்த மனித ஆற்றல், அந்த மேன்மையான ஆற்றல், அந்த வில் பவர் என்ன பண்ணும்? நான் சண்டை போடும். சரி, அது சண்டை ஓடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு, "ஏப்பா புழங்கிக்கிட்டு இருக்கேனே என் சாமி தட்டி எழுப்பு, எந்திரிடா டேய் வாட்றா, வாட்றா வருதுடா, அங்க வாட்றா, அதனுடைய உருவத்த பார்றா." என் சாமி என்னை தட்டி எழுப்பும், காட்டும். இதெல்லாம் எனக்கு கிடைக்கிற வெற்றிங்க. ஒரு மாபெரும் அரக்கன், ஒரு மாபெரும் இது போன்று தீய சக்தி மாந்திரீகத்தை எதிர்த்து சண்டையிட என் சாமி எனக்கு சொல்லிக் குடுக்கும். இதெல்லாம் எனக்கு என் சாமி பாரப்பா அங்க வாட்றா வருதுடா, எந்திர்றா பார்த்துக்கடா டேய் பாரு, அது எப்படி சரி பண்ணணும், அப்படி சரி பண்ணிக்க. அதை எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாத்துக்க. அது உன்னைய தொற்றக்கூடாது, தொட்டாலும் உன்னைய முழுங்கிடக்கூடாதுடா அப்படின்னு என் தெய்வம் எனக்கு இத்தனை விஷயம் இருக்கப்பா. என் சாமி, நான் காக்கிற சாமி, நான் கொண்ட உயரிய நோக்கம். என் தெய்வம் என்னை விட்டுருமா? சரி, ரைட்டு. இது ஒண்ணு. சரி, அந்த மாந்திரீகத்திலிருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மாந்திரீகம் என்னைய பாதிக்கப்பட்டாலும், நான் பலவீனப்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு வர்ற தெம்பையும், தைரியத்தையும் என் சாமி எனக்கு குடுக்கும். அந்த வில் பவர் ஆனது எனக்குள்ள அதிகமாகும். அப்போ ஒரு காலகட்டம் வரும்போது என்ன பண்ணுவேன், இது போன்று மாந்திரீகங்கள் என்னை தாக்க 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 அதனுடைய முகம், அதனுடைய சக்தி, அதனுடைய அது அது எது, அதனுடைய தேவை என்ன, அது எப்படி உருவாக்கப்படுது, யாரால் உருவாக்கப்படுது, அதனுடைய நோக்கம், இது எல்லாத்தையும் அறிஞ்சவன், தெரிஞ்சவன், புரிஞ்சவன் ஆயிடுவேன். அப்புறம் அது எந்த ரூபத்துல வந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சு கொள்ள முடியும். அதுல இருந்து எல்லாத்தையும் என்னைய பாதுகாக்க ஒண்ணும் இல்லைங்க. மாந்திரீகத்தை ஜெயிக்கிறதுங்கிறது ஒண்ணும் இல்ல. அதை திருப்பி வந்தவங்களுக்கே செய்யறது அல்ல. என்னைய சுத்தி நான் ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாக்கிட்டாலே மாந்திரீகத்தை ஜெயிச்சதுக்கு தான் அர்த்தம். அப்ப என்னை சுத்தி நான் பாதுகாப்பு கவசம் உருவாக்க எனக்கு இத்தனை விஷயம் இருக்கே. நான் உன் நோக்கம் இருக்கு, என் சாமி இருக்கு, நான் கொண்ட பந்த வாசம் இருக்கு, நான் செஞ்ச தான தர்மம் இருக்கு, நான் செஞ்ச இத்தனை புண்ணிய தர்மங்கள் இத்தனை இருக்கே. அப்ப நான் பாதுகாக்க முடியலன்னா யாரால பாதுகாக்க முடியும் இது மாதிரி அற்ப மாந்திரியங்களை? அப்பா, என்னுடைய இதயம் மேன்மையானதப்பா, என்னுடைய எண்ணம் மேன்மையானதப்பா, என்னுடைய சிந்தனை மேன்மையானதப்பா. அப்பா, உன்னை மாதிரி பேராசைப்படலை, எதுக்கும் ஆசைப்படலை, எதையும் வசப்படுத்தலை, எதையும் அழிக்கணும்னு நினைக்கல, எதுக்கும் யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்டா. நானே தோத்துட்டா இந்த உலகம் எப்படா ஜெயிக்கும்? இந்த உலகம் நிலைத்து நின்றுமா? இது போன்று எண்ணம் கொண்ட மேன்மையான பெருமக்களே அழிஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த உலகம் இயங்குமா? இயங்கவே இயங்க. மாந்திரிகம் இருக்கிற பெருமக்களா, ஜெயிக்கிற பெருமக்கள் அந்த பதிவை பாருங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.